இந்த ஒரு கதையில நிறைய பேரோட வாழ்க்கை அடங்கியிருக்கு. ஒரு அழகான நதி, அதுல ஒருத்தன் ஒரு படகுல பயணம் செஞ்சுட்டு இருக்கான். அந்த நதியோடைய 2 பக்கத்துலயும் ரொம்ப அழகான இயற்கை காட்சிகள், ரொம்ப அழகா இருக்கு, போய்கிட்டே இருக்கு. அந்த படகுல ஒரு சின்ன ஓட்டை விழுந்துருச்சு. அதை அவன் நோட்டீஸ் பண்றான். பார்த்துட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு கண்டுக்காம திரும்ப சுத்தி நடக்கக்கூடிய அந்த அழகான இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்படியே அந்த ஓட்டை இன்னொரு பக்கத்துல இன்னொரு ஓட்டை விழுகுது. அதையும் அவன் கவனிக்கல. கவனிச்சுட்டும் கவனிக்காம அப்படியே போய்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இருந்து தண்ணிகள் வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பையும் அதை அவன் கண்டுக்கல. ஏன்னா சுத்தி தான் ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் இருக்கு. பார்த்துக்கிட்டு அதை பார்த்துட்டு அந்த பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கான். தண்ணி ஃபுல்லா வந்துருச்சு, போட் ஃபுல்லா. அதுக்கப்புறம் அதை வேக வேகமா அடைக்க முயற்சி பண்றான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடைசியில அந்த நதியிலேயே அவன் மூழ்கி இறந்து போயிட்டான். அந்த படகு பயணம் தான் நம்முடைய வாழ்க்கை பயணம். அந்த படகுல சின்ன சின்ன ஓட்டைகள் விழுந்துச்சு இல்லையா, அதுதான் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அது சின்னதா இருக்கும் போதே நம்ம அடைக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னா நீண்ட காலத்துக்கு நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். அதை கண்டுக்காம சுத்தி இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல தற்காலிக மகிழ்ச்சி, ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ்ல நம்ம மூழ்கி போறதுனால அது அப்போதைக்கு சந்தோஷமா இருக்கு. அது பெருசா மாறும்போது நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அது வழிகளை கொடுக்குது. இப்பவே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அதை சரி பண்ணுங்க. நீண்ட காலத்துக்கு நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியும். நன்றி.